இது என்னோடய கடையில் என்னோடய கடையில் உள்ள டூல்ஸு. டெய்லி நான் காலையில் எடுத்து வேலை பார்ப்பேன். நைட்டு வேலை முடியவும் அதை தொடச்சி அந்தந்த இடத்துல மாட்டி வச்சுருவேன். இதனால் நம்மளுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் காணாமல் போனால் ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும் எந்த பொருள் இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னாக்க, நம்ம தொடச்சி அடுக்கிறதுனால என்ன ஆகுனாக்க, நம்மளை ஒரு ஒழுக்கத்துக்கு வழிபடுத்தும். இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒழுக்கத்துக்கு வழிபடுத்தும். நம்ம என்ன வேலை வேணாலும் பாருங்கள், எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நம்ம எடுத்த பொருளை நீட்டாக தொடச்சி அந்த இருந்த இடத்துலையே அடுக்கி வச்சிடணும். அடுக்கி வச்சோம்னா நம்ம அதோட நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நம்ம வந்துடுவோம். ஒரு டிசிப்ளினான பழக்க வழக்கங்கள் வருவோம். எப்படின்னா, நான் சின்ன வயசில் வேலை பார்க்கையிலே அந்த மாதிரி தான் என்னை வேலை பார்த்த இடத்துல அந்த மாதிரி தான் இருந்தாங்க. நான் அப்போ அவங்கள மனசுக்குள்ளே திட்டுவேன். நைட்டு 11 மணி ஆனாலும் சரி, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் அடுக்கி வச்சுட்டு தான் போக சொல்லுவாங்க. அப்போ மனசுக்குள்ளே அவங்களுக்கு திட்டுவேன். இப்போ அவங்க என்னை நல்ல பழக்கங்களுக்கு நல்ல ஒரு வலியுறுத்தி விட்டுருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு தோணுது. நல்ல பழக்க வழக்கங்களுக்கு. ஏன்னா அந்தளவு பாருங்கள், நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், இங்கே வேலையாள் இல்லை. ஆனால் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நான் அந்த டூல்ஸ் அப்பெல்லாம் தொடச்சி அடுக்கிட்டு என்ன பொருள் காணாமல் போச்சு, என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பார்த்துட்டு தான் போவேன். அப்போம்போது என்னை வழி நடத்தினவங்க கரெக்டாக வழி நடத்தியிருக்காங்க. நான் அப்போ அவங்க மேலே கோவப்படுவேன். இவ்வளோ நேரம் ஆச்சே, நம்மளை இது பண்ணுறாங்களே, வீட்டுக்கு போக விட மாட்டாங்க, நம்ம சின்ன பையன் தானே அப்படின்னு அவங்க மேலே கோவப்படுவேன். ஆனால் அவங்க செஞ்ச அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் என்கிட்ட இன்ன வரை போகவே இல்லை. இந்த டூல்ஸ் போர்டு கூட ஆசாரி வச்சு அடிக்கலை, நானாக தான் அடிச்சுக்கிட்டேன். அந்தளவு என்னை வலியுறுத்தி விட்டுருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நீங்களும் என்ன வேலை பார்த்தாலும் சரி, டூல்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, நைட்டு முடிஞ்சு எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சு பழகுங்க. அதுக்கு இந்த பொருளுக்கு நீங்கள் மதிப்பு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம்.